வணக்கம் ஹேனா. தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் வண்ணமாக நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டானது தை திருநாள் அன்று இந்த பொங்கல் என்று அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் என்ற 3 நாட்கள் களை கட்டக்கூடும் என்று கூறலாம். அந்த வகையில் இன்று தை திருநாள் அன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை இந்த காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொருக்கு 50 மாடுபிடி வீரர்கள் என ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் களமிறக்கப்படுகிற மாடுபிடி வீரர்கள் அந்த வகையில் மஞ்சள், நீரம், சிகப்பு என்ன ஒவ்வொரு கலர் டி ஷர்ட்டுகள் அணிந்தபடி அந்த மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்படுகின்றனர். காளைகள் வரும்போது தங்கள் வீரத்தை பறைசாட்டும் வண்ணமாக அந்த காளைகளின் திமிரில் பிடித்துக் கொண்டு தங்கள் வீரத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களின் செயலை காண்பதற்காக கிட்டத்தட்ட ஏராளமானோர் 2 புறமும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டதற்கு 2 புறமும் பேரிக்கார்கள் அமைக்கப்பட்டு பார்வையாளர் கேலரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் கண்டு தற்போது பொதுமக்கள் அதை கண்டு வருகின்றனர். தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. 7 சுற்று முடிவுகளில் இதுவரை கிட்டத்தட்ட களம் சென்ற மொத்த மாடுகளின் எண்ணிக்கை 616. இதில் பிடிப்பட்ட மொத்த மாடுகள் 149. தகுதி பெற்ற மொத்த வீரர்கள் 26 பேர் இதுவரைக்கும் இருக்கின்றனர். அது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவனியாபுரம் கார்த்திக் தாகோ 16 காளைகளை பிடித்து முதலிடம் இருக்கிறார். ஏனென தொடர்ந்து 3ஆம் சுற்றாக விளையாடிய அந்த கார்த்திக் என்பவர் கிட்டத்தட்ட 16 காளைகளை பிடித்து முதலிடத்தில் இருந்த போதும் கிட்டத்தட்ட 4ஆம் சுற்றின் போது அவரை காலை குத்தியதில் சிறு காயம் ஏற்பட்டு தற்போது சிகிச்சையில் இருக்கிறார். ஹேமா அவர்களுக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் இறுதி சுற்றில் அவர் பங்கேற்பார் என்றும் அவர் மாவட்ட நிர்வாகி சார்பாக கூறப்படுகிறது. தற்போது 2ஆம் இடத்தில் அவனியாபுரம் பதிவு சேர்ந்த ரஞ்சித், 3ஆம் இடத்தில் சோழவந்தா பதிவு பிரகாஷ், 4ஆம் இடத்தில் ஜெயிந்து விஜய் என்ற கிட்டத்தட்ட 22 பேர் தற்போது அந்த சிறந்த மாடுபடி வீரர்களின் பட்டியலில் இருக்கின்றனர். இவர்கள் அந்த சிறந்த மாடுபடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் களமிறக்கப்படுவதை கண்டுபிடித்து தொடர்ந்து இறுதி சுற்றில் அவர்களை களமிறக்கி அவர்களின் சிறந்த மாடுபடி வீரர்களை தெரிவு செய்து அந்த சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு கார் ஒன்று பரிசா வழங்கப்பட இருக்கிறது. அதே போல சிறந்த காளைக்கு டிராக்டர் ஒன்றும் பரிசா வழங்கப்பட இருக்கிறது. நான் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்று கூறலாம். அதுவரை பார்த்தோம்னா மொத்தம் இதுவரை காயமடைந்து வருகிறது 48 பேர் காயமடைந்து வருகிறார். அதே போல மேல் சிகிச்சைக்காக ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 108 ஆம்புலன்ஸ், 20க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸுகள், 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், மருத்துவ குழுக்கள் அடங்கிய டீம்கள் தற்போது வந்து இங்கே காயம்படும் நபர்களுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்கப்பட்ட ஒரு நிலையில் கூட மேல் சிகிச்சைக்காக அதாவது அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு இதுவரை 5 பேர் வந்து சிகிச்சைக்காக அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். அதே போல் மாடுபடி வீரர்கள் 24 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 17 பேர், பார்வையாளர் 7 பேர் கிட்டத்தட்ட 48 பேர் இதுவரை காயம்பட்டுள்ளனர் என்று கூறப்படுகிறது. ஹேமா தொடர்ந்து ஜல்லிக்கட்டானது நடைபெற்று வருகிறது. இந்த மாலை 5 மணி வரை இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது 8ஆம் சுற்றில் தற்போது மாடுபிடி வீரர்களை களம் காண்டு வருகின்றனர். ஹேனா, நன்றி கார்த்தி, உங்க தகவல்களுக்கு நன்றி. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 8வது சுற்று விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான தகவல்களை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் முத்தங்குடி ஜீவா மாடுபா ஒருத்தர் கொடுத்த ஒருத்தர் விட்டுறாங்க விட்டுறியா அவன் பாவம். ஆனா நம்ம தம்பி அமைக்கி விட்டானுங்க. மாடுபிடி வீரர் 189 வாடா உசுப்பேத்தி கொம்பு கும்பல கொடுத்து தொழுத்துறாங்க வீட்டுல.